Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல நம்ம தமிழ் ஷார்ட்ஹேண்ட் லெசன்ஸ்ல வர வினை சுருக்கங்கள் வந்து பார்க்க போறோம். இது பார்ட் 6. இதுல நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா வந்திருக்கிறது. அது எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு வந்துன்றதை இப்படி எழுதுவோம். இருக்கிறது ஸ்ட்ரோக்ஸ் அப்படியே சேர்த்து எழுதிடுவோம். வந்து இருக்கிறது இல்லைன்னா வந்து இருக்கின்றன, இது ரெண்டுத்துக்குமே இதையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்திருக்கும், வந்து ஸ்டோக் எழுதிட்டு இருக்கும் ஸ்டோக் எழுத வேண்டியதான் சேர்த்து. இதை வந்திருக்கும் அப்படின்னு படிக்கணும். அடுத்து வந்திருந்தனர், வந்து ஸ்டோக் எழுதிட்டு ரா எழுதிட்டு நர் எழுதுனா வந்திருந்தனர். அடுத்து வேண்டும் என்று, செகண்ட் பிளேஸ்ல வந்து ஸ்டோக் எழுதணும் அப்படின்னா அது வேண்டும், அதில் என்று ஸ்டோக் சேர்த்து எழுதுறப்ப வேண்டும் என்று. வேண்டும் என்றால் அப்படின்னா வேண்டும் ஸ்டோக் எழுதிட்டு என்றாலுக்கு ரா டவுன்வர்ட் எல், வேண்டும் என்றால். அடுத்து வேண்டிய, வா ஸ்டோக்கை பாதியாக்கிட்டு அதில் யா சேர்க்கிறப்ப அது வேண்டிய. அடுத்து வேண்டியதாக, வா ஸ்டோக்கு பாதியா எழுதிட்டு யா எழுதிட்டு அதில் க, வேண்டியதாக. அடுத்து வேண்டுமானால், வேண்டு ஸ்டோக் எழுதிட்டு நல் எழுதுனா வேண்டுமானால். அடுத்து வேண்டிய மட்டும், வேண்டிய ஸ்டோக் எழுதிட்டு டா மாசுழி, இப்படி எழுதுறப்ப அதை வேண்டிய மட்டும் அப்படின்னு படிக்கணும். வேண்டும் என்பது வந்துச்சுன்னா வேண்டும் ஸ்டோக் போட்டு 80 ஸ்டோக் சேர்த்து எழுத வேண்டியதான். வேண்டும் என்பது. வேண்டுமென அப்படின்னா வேண்டும் ஸ்டோக் எழுதிட்டு நான் சேர்த்து எழுதணும், வேண்டுமென. அடுத்து கொண்டிருக்கும், அது எப்படி எழுதுறதுன்னா கொண்டு ஸ்டோக் எழுதிட்டு இருக்கும் ஸ்டோக்கு சேர்த்து எழுத வேண்டியதான், கொண்டிருக்கும். அடுத்து கொண்டிருக்கிறோம், கொண்டு ஸ்டோக் எழுதிட்டு இரு ஸ்டோக் எழுதிட்டு கர்ரு மாசுழி, கொண்டிருக்கிறோம். பேசிக்கொண்டு இருக்கிறோம், சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், வந்து கொண்டு இருக்கிறோம், அந்த மாதிரி கொண்டிருக்கிறோம் இப்படி வந்துச்சுன்னா இப்படி எழுதணும். கொண்டிருக்கையில், கொண்டு ஸ்டோக் எழுதிட்டு ரா எழுதிட்டு டவுன்வர்ட் எல்ல, இப்படி எழுதுனா கொண்டிருக்கையில். இதெல்லாமே வினைச்சொற்களுக்கு அடுத்து வரும். கொண்டு இருக்கின்றது, கொண்டிருக்கின்றன அப்படி வந்துச்சுன்னா கொண்டு ஸ்டோக் எழுதிட்டு இருக்கிறது அந்த ஸ்டோக் எழுத வேண்டியதான், கொண்டு இருக்கிறது இல்லைன்னா கொண்டு இருக்கின்றன, இது ரெண்டுத்துக்குமே இதே தான். அடுத்து கிறது, கொடுக்கிறது. இப்போ கிரதுன்றது நம்ம கர்ரை ஹால் பண்ணி எழுதுவோம், கிரது. ஓகேங்களா? இப்போ கொடுக்கிறது அப்படின்னு வரப்ப கொடுக்கிறது இப்படி நம்ம வந்து எழுதணும். அதே மாதிரி கொடுக்கிறதேனும், கிரதேனும் அப்படின்னா நம்ம கர்ரை ஹால் பண்ணி எழுதிட்டு அதில் நம் சுழி எழுதிட வேண்டியதான். இப்போ கொடுக்கிறதேனும் அப்படின்னு வரப்ப கொடுக்கிறதேனும் இப்படி நம்ம வந்து எழுதணும். கொடுக்கிறதாயினும், அந்த கிரதாயினும் அப்படி வந்துச்சுன்னா கர்ரை பாதியா எழுதிட்டு யா எழுதிட்டு நம் சுழி, கொடு கிர தாயினும் இப்படி நம்ம வந்து எழுதணும். கொடுக்கிறவை, இந்த கிரவை இப்படி வரப்ப கரு எழுதிட்டு வை, கொடுக்கிறவை எப்படி எழுதணும்னா கொடு கிர வை இப்படி நம்ம வந்து எழுதணும். அவ்வளோதாங்க, வினை சுருக்கங்கள் பார்ட் 6 வந்து முடிஞ்சிருச்சு. இது ஒன்னொன்றுத்துமே ஆஃப் பேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி 55 கொடுத்துருக்குறாங்க பேராகிராஃப். அந்த பேராகிராஃபை 5 டைம்ஸ் மினிமம் எழுதி பார்க்கணும். அப்படி எழுதி பார்க்குற ஸ்ட்ரோக்ஸை கண்டிப்பாக ரீட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.
தேங்க்யூ.